என்ன கண்ணா, சொன்ன டைமுக்குள்ள முடிச்சு கொடுத்துட்டோமா? மா, என்ன கண்ணா இது குழந்தை மாதிரி? அழக்கூடாது. நாமெல்லாம் குடும்பம் வருண். உனக்கு ஒண்ணுனா எல்லாரும் கூட நிப்போம். நாளைக்கு எங்களுக்கு ஒண்ணுனா நீ கூட நிக்க மாட்டியா? அத்தை, இன்னும் கடையை சுத்தம் பண்ணி வாசல் தெளிச்சு கோலம் போட்டு ரெடி பண்றது தான் பாக்கி. நீங்க எல்லாரும் கிளம்புங்க. நான் அந்த அக்காங்களை வச்சு வேலையை முடிச்சு வைக்கிறேன். சீக்கிரம் நீங்க எல்லாரும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. ஆமாம்மா, நாங்களாம் போனால் மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுவோம். ஆனால் லேடிஸ் நீங்கள் ரெடியாகி வரதுக்குள்ள நல்ல நேரம் எல்லாம் போயிடும். பாவமா, விடிய விடிய அண்ணாமலை குடும்பமே பாடுபட்டிருக்கு. எல்லாம் வீணா போயிடுமே. வருண், நீ வெண்ணிலா கூடயே இரு. நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். அப்புறம் நீங்கள் போய் ரெடி ஆகிட்டு வாங்க. இல்ல மாமா, அவரையும் கூட்டிட்டே போங்க. எல்லாரும் ஒரு 2 மணி நேரமாவது தூங்கி எந்திரிச்சாதான் முகம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீங்க எல்லாரும் கிளம்புங்க. நீங்க லேடிஸ் மட்டும் தனியா இருந்தா எப்படிமா? நாங்க கடைக்குள்ள தானே மாமா இருக்க போறோம். இதெல்லாம் யாராவது ஒருத்தவங்க பண்ணிதானே ஆகணும். வருணுக்காக வெண்ணிலா பண்ணாம வேற யார் பண்ணுவாங்க? அவ பண்ணட்டும். நீங்க எல்லாரும் வாங்க. வாங்கக்கா. சரி அண்ணா, வாங்க வாங்க போலாம். யாருமா உள்ள? ஐயோ, என்னக்கா? ஏய், சட்டை தொறங்க. சட்டை தொறங்கங்கறல. ஏய், தொறங்க. யாரு இந்த நேரத்துல? கத்துறது காதுல விழுயா உங்களுக்கு? சட்டை தொறங்க. ஐயோ, அம்மா, ரவுடி பசங்களா இருப்பாங்க போல இருக்கு. இப்போ என்னம்மா பண்றது? நீங்க பயப்படாதீங்க அக்கா. இருங்க, நான் வருணுக்கு கால் பண்றேன். ஏய், வண்டியில இருக்கிற ராடை எடுத்துட்டு வாடா. சரி, வந்து உடறாத. என்ன வெண்ணிலா? வருண், யாரோ ரவுடி பசங்க கடைக்கு வெளியே நின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன வெண்ணிலா சொல்ற? ஆமாங்க, வெளியில இருந்து ஷட்டரை போட்டு பயங்கரமா தட்டிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. வெண்ணிலா, நீ பயப்படாத, நாங்க உடனே அங்க வரோம். மா, உடைக்கிறாங்கம்மா. அடிச்சு உடடா. ஏய், என்னடா யாரையும் காணோம்? ஏய், இங்க தான் எங்கயாவது ஒளிஞ்சிருப்பாங்க. தேடுங்கடா. யாரு? ஏய். டேய், யாரா நீங்களா? எதுக்குடா எங்க கடையை உடைச்சு உள்ள வந்தீங்க? இத பாரு, என் கண்ணை ஏதோ தூவிட்டு அடிச்சா நாங்க யாரு என்னன்னு தெரியாம பண்றீங்க. கண்ணு மட்டும் சரியாகட்டும். நீங்க என்ன ஆகுறீங்க பாரு. அதுக்கு கண்ணு சரியானா தானே? ஏய், விடு, விடுங்க. விடு சொல்றேன். வெண்ணிலா, விடுங்க. வருண், இவங்களா தான் நம்ம கடையை உடைச்சு உள்ள வந்துட்டாங்க. டேய், யாரா நீங்களா? வருண், சும்மா சொல்லக்கூடாதுப்பா. வெளியில இருந்து பாக்குறதுக்கு கடையை சூப்பரா ரெடி பண்ணிருக்க. உள்ள வந்து பாருங்கப்பா, இன்னும் உங்களுக்கு பிடிக்கும். ரிப்பன் கட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து தானே உள்ள வந்து பார்க்க போறோம். அம்மா, உங்க கையால ரிப்பனை கட் பண்ணுங்கம்மா. வருண், கடைக்கு பேர் எதுவும் வைக்கலையாப்பா? அதுதான் சர்ப்ரைஸே. வாங்க.
பவித்ரா, சொல்லுங்க சித்தி. எல்லாரும் இங்க இருக்கோம். மாப்பிள்ளை மட்டும் காணுமே, எங்கம்மா போயிட்டாரு? அவர் ஷாப் ஓப்பனிங்க்கு வரலையா? நீங்க போங்க, நான் வந்துடுறேன்னு சொன்னாரு சித்தி. அவரு நம்ம வீட்டு மாப்பிள்ளை. அவர் இல்லாம எப்படிமா? அவர் இல்லைன்னா தப்பா போயிடும். நீ எதுக்கும் அவருக்கு கால் பண்ணி எங்க வந்துட்டு இருக்காருன்னு கேளு. ம், பண்றேன். ஐயோ, ஃபோன் வேற போக மாட்டேங்குதே. குடிச்சிட்டு எங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. எதையாவது சொல்லி சமாளிப்போம். என்னம்மா? இல்ல சித்தி, அவருக்கு ஃபோன் போகல. எனக்காக வெயிட் பண்ண வேணாம், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் வந்து கலந்துக்கிறேன்னு சொன்னாரு சித்தி. ஓ, அப்படியா? ம், சரி. இப்ப எல்லாரும் வியாபாரத்தை ஆரம்பிங்க. எல்லாரும் ஏதாவது வாங்கிட்டு தான் போகணும். அதுக்கு என்ன, ஆளாளுக்கு ஒண்ணு வாங்கிட்டா போச்சு. நாம வாங்குறது பெருசல்ல. முதல்ல கஸ்டமர்ஸ்க்கு வியாபாரம் பண்ணிடுவோம். ஆமாம்மா, முதல்ல வாக்கிங் கஸ்டமர் இருக்காங்க, அவங்களுக்கு உங்க கையால வியாபாரத்தை ஆரம்பிச்சு வைங்கம்மா. சரிப்பா. வருண், நீ ரொம்ப பெரிய இடத்துக்கு வரணும். அண்ணாமலை சில்க்ஸ் மாதிரி இந்த லீலாவதி பொட்டிக்கும் தமிழ்நாடு முழுக்க பேசணும். நீ நல்லா வருவ. என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. இவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்க. ஆனா ஏன் நான் நம்ம பிரான்ச்சில் பிஸ்னஸ் பண்றேன்னு சொல்லும்போது ஒத்துக்கல? அண்ணாமலை சில்க்ஸ்னு ஒரு பாரம்பரியம் இருக்கே, அது வேற. ஆனா உன்னோட ஃபியூஷன் ஐடியாஸ் அண்ணாமலை சில்க்ஸுக்கு ஒத்து வராதுப்பா. ஆனா இப்போ நீ உருவாக்கி இருக்கிறது உன்னோட சாம்ராஜ்யம். அதுல நீதான் முடிவெடுக்கணும். அதுல யாரோட தலையிடும் இருக்கக்கூடாது. நீ சந்தோஷமா பண்ணு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேங்க்ஸ்மா. அண்ட் மை பெஸ்ட் விஷஸ். நீ இன்னும் பல பிரான்ச்சஸை ஓபன் பண்ணணும். சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் ஆகணும்பா. ம், இது எல்லாத்துக்கும் காரணம் வெண்ணிலா தான். அவதான் இதை இவ்ளோ பெருசா கொண்டு வந்திருக்கா. பல தடைகள் உனக்கு வந்தாலும் அண்ணாமலையும் வெண்ணிலாவும் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த கெடுதலும் வராதுப்பா. ம். சரி சரி, வாங்க எல்லாரும் என்னென்ன ட்ரெஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஆ வாங்க. ஆ